ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மாய் ஜேடுக்கு ப்ரொபோஸ் பண்ண, அவனும் நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு போரிங்கான பர்சன், என்னைய யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு மாயம் இல்ல என்னோட ஃபீலிங்ஸை பத்தி எனக்கு தெரியும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆக்சுவலி நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல மீட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துருக்கேன்னு சொல்ல, இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். ஜேட் இந்த பப்பியை ரெஸ்கியூ பண்ணிட்டு அடிக்கிட்டு உனக்கு நான் என்ன பேர் வைக்கட்டோன்னு பேசிட்டு இருக்கிறப்ப மாயோட தள்ளி நின்று பாத்துட்டு போறான். இத சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு மாய் ஜேட கிஸ் பண்ண கிட்ட வர, ஜேட் வாயை மூடிட்டு அங்க ரெண்டு ஓடி போயிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டேல இருந்து மாய் ஓப்பனாவே ஜேட் கிட்ட ஃப்ளோட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆபீஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா மாய்க்கு அம்மா கிட்ட ரெண்டு கால் வருது. சோ இவன் பேக் ஜேட் கிட்ட தந்துட்டு கால் அட்டன் பண்ண போறான். எடுக்குமா காலையிலே கால் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, நான் பேங்காக் வந்திருக்கேன்டா, சோ டின்னருக்கு உன் அண்ணன் வீட்டுக்கு வான்னு கூப்பிட, இவனும் சரிம்மா நான் வரேன், பட் டின்னர் முடிச்சிட்டும் நான் என் காண்டோக்கு வந்துருவேன், அங்க ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்றான். தென் இங்க ஜேடும் கஸும் ஸ்டெப்ஸை இறங்கி வரப்ப ஆப்போசிட்ல மாய் வந்துட்டு ஜேடுக்கு கூல் ட்ரிங்க் தரான். அப்ப கஸ் ஜேட் கிட்ட என் வீட்டு பக்கத்துல ஒரு பாப்புலரான ரெஸ்டாரண்ட் இருக்கு, நாம இன்னைக்கு அங்க போலாமான்னு கேட்க, ஜேட் மாய் கிட்ட நீயும் வரியாடான்னு கேக்குறான். அதுக்கு மாய் நம்ம நாளைக்கு போலாமா, இன்னைக்கு நான் என் அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, சரி நம்ம நாளைக்கே போய்க்கலான்னு ஜேட் சொல்றான். அட பார்த்ததும் உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு கஸ் கேக்குறப்ப, டாங்க அங்க வந்து நான் அங்க போறேன், நீ என் கூட வரியான்னு கேட்க, இவன் முடியாதுன்றான். அட பார்த்து மறுபடியும் நீங்க சண்டை போடுறீங்களான்னு ஜேட் கேட்க, டாங்க ஆமான்னு சொல்றேன், கஸ் இல்லன்னு சொல்லிட்டு டாங்க பாட்டு முறைக்கிறான். அப்போ எடுக்கட என் கூட பேச மாட்டேன்னு டாங் கேட்க, உன்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு கஸ் திருப்பி கேட்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசணும்ன்றத டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் அதை உட்காந்து கேக்குறேன்னு ஜேட் அவன் மிடில்மேன் வேலைய ஸ்டார்ட் பண்ணவும், டாங் கஸோட கைய பிடிச்சி தனியா கூட்டிட்டு வந்து அவனை சமாதானப்படுத்திடுறான். கட் பண்ணா இப்ப மாய் அவன் அண்ணன் வீட்டுல இருக்கான். எடுக்கடா இவ்வளவு லேட் ஆயிருச்சுன்னு அவனோட அம்மா கேட்க, டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். ஆனா அவனோட அண்ணன் யாரையோ டிரா பண்ணிட்டு தானே வந்தேன்னு மாய்க்கு மட்டும் கேக்குற மாதிரி கேட்க, உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கவும், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா தம்பின்னு சொல்றான். தென் அவனோட அப்பா இன்டர்ன்ஷிப்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கான்னு கேட்க, இல்லப்பா சீனியர்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றத கேட்டு, அவன் பேரு ஜேட் தானேன்னு அவன் அண்ணன் சொல்ல, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மாய் எல்லாருக்கிட்டையும் நான் ஜேட லவ் பண்றேன், நான் அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் அவன் என்ன அக்செப்ட் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இவனோட ஃபேமிலியும் இவனோட டிசிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஜேட் கிங் அண்ட் யூவை பாக்குறதுக்கு வந்திருக்கான். என்ன மேட்டர் தானு கேட்க, ஒன்னும் இல்லடா உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஆனா நீ யூவை பாக்கணும் தானே முன்னாடி சொன்னேன்னு கிங் கேட்கவும், ஆமா நான் அப்படிதான் சொன்னேன், எனக்கு உங்களோட ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல, ஃப்ரெண்டா யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்க, ஃப்ரெண்ட் இல்லடா என் தங்கச்சின்னு மாட்டிடுறான். ஓ ஜானா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, அவளுக்கு ஒரு டைம் ப்ரொபோஸ் பண்ணிட்டான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதோட நல்ல பையனா வேற இருக்கான், இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இது யாரோட கடைன்னு கிங் கேட்க, இவனும் ஒரு ஃப்ளோல என்னோடதுன்னு சொல்லிட்டு உடனே இல்ல என் தங்கச்சியோடதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, ஏன்டா கேள்வி கேட்டு இப்படி கொலப்படுறேன்னு கிங்க திட்டுறான். அப்ப யூ மாய் உனக்கு பண்ண ப்ரொபோசலுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, அதான உன் பிரச்சனைன்னு கேட்டுட்டு, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பழகி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்ல, ஆமாடா நீ அவன் கூட டேட்டுக்கு போன கிங் சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஜேட் ஆபீஸ்ல உட்காந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாய் ஜேட்காக பபிள் டீ வாங்கிட்டு வரான். அட தரும்போது உனக்கு நான் வேணுமா இல்ல பபிள் டீ வேணுமான்னு கேட்க, இவனும் எனக்கு பபிள் டீ தான் வேணும்னு அதை வாங்கி குடிக்கிறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாரும் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்புறப்ப கன் ஜேட் கிட்ட வந்து, ஜேட் நீ குரூப்ல இருக்கிற மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லி அவன் வேகமா அங்க ரெண்டு போனதும் ஜேட் அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பாக்குறான். ஸ்போர்ட்ஸ் டேக்காக எல்லாரோட சர்ச் சைஸ் கேட்டிருக்காங்க. சோ ஜேட் இவனோட சைஸையும் மாயோட சைஸையும் சென்ட் பண்ண, மேங்கால் பின்னாடி நின்னாட பாட்டுட்டு உனக்கு எப்படி அவனோட சைஸ் தெரியும்னு கேக்குறான். அவன் என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிருக்கான் அதனால தெரியும்னு சொன்னதும், அவன் எடுக்க உன்னோட ட்ரெஸ் வாங்கினான்னு கேட்க, நீ ஓவர் இமேஜினேஷன் பண்ற, எங்க ரெண்டு பேரோட வீடும் பக்கத்துல தான் இருக்கு, சோ இதெல்லாம் நார்மல்னு சொல்லி சமாளிக்கிறான். அத சொல்லிட்டு இந்த தடவை நான் உன் டீமுக்கு வரமாட்டேன்டான்னு சொல்ல, ஏன்டா என் டீமுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறான். உன் டீம் எல்லா கேம்லயும் தோட்டுட்டே இருக்குடான்னு சொல்லவும், அதை கேட்டு இந்த தடவை என் டீம் தானே வின் பண்ணணும்னு சொல்லி ப்ரே பண்ண, சரி டைம் ஆயிருச்சு கிளம்புன்னு ஜேட் அவனை அனுப்பி விடுறான். மேங்கால் போனதும் பின்னாடியே கஸும் டாங்கும் கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப ஸ்போர்ட்ஸ் டேவா காட்டுறாங்க. பேஸ் ப்ளூ டீமோட கேப்டன் அண்ட் மேங்கால் எல்லோ டீமோட கேப்டன். ஃபர்ஸ்ட் கயிறு இழுக்கிற போட்டி நடக்குது. ஜேட் கிங் அண்ட் கன் மூணு பேரும் எல்லோ டீம்ல இருக்காங்க அண்ட் மாய் யூ கஸ் அண்ட் டாங் எல்லாம் ப்ளூ டீம்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லோ டீம் தோத்துடுறாங்க. பட் ஜேடோட பத்திலாம் கவலைப்படாம மாய் கிட்ட போயிட்டு நீ செம்மையா விளாண்டடான்னு பாராட்ட, மேங்கால் வந்து அவனை இழுத்துட்டு போறான். தென் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. இதுல ப்ளூ டீம் தோத்துடுறாங்க. மாய் கீழே விழுந்தத பார்த்ததும் ஜேடு ஓடி வந்து மாய் கைய பிடிச்சு, அடிபட்டுருச்சா ரொம்ப வலிக்குதான்னு அக்கறையா பேசி மாய் அவனோட
டீம் சைடுக்கு அனுப்பி விட்டுட்டு இவன் திரும்பி பார்த்தா இங்க என்னடா நடக்குதுன்னு இவன் டீம் மெம்பர்ஸ் தான் இவனை பார்த்து முறைக்கிறாங்க. இவனும் சிரிச்சு சமாளிச்சுட்டு மாயை திரும்பி பார்க்க இவனோட ஸ்மைல் போயிருது. ஏன்னா கஸ் மாயோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இத பாக்குறப்ப இப்போ ஒரு பிளாஷ்பேக். ஜேட் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சீனியர் மேல இவனுக்கு கிரஷ் இருந்திருக்கு. சோ கிங் பாஸ்கெட் பால் விளையாடுறப்ப இவனும் கிங்காக வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு இவன் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கான். இப்படியே 6 மாசம் போகுது. அப்போ ஒரு நாள் அந்த சீனியர் வந்து நம்ம 6 மாசமா மீட் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த ஜூஸை குடின்னு சொல்ல ஜேடும் அதை வாங்கி குடிக்கிறான். சோ 2 பேரும் இப்ப லவ்வர்ஸ் ஆயிடுறாங்க. 1 மாசம் போகுது. அப்போ ஒரு நாள் இவன் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஏன் நீ வேற யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்க, இல்ல எனக்கு உன்னோட கேரக்டர் பிடிக்கல, நான் யார்கிட்ட பேசினாலும் நீ ஓவரா ஜெலஸ் ஆகுற, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீயும் உன்னோட கேரக்டரை மாட்டிக்கோ, அப்படி இல்லைன்னா யாருக்குமே உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போறான். இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப மேங்கால் வந்து நீயும் என் கூட சேர்ந்து ஆடுதான்னு சொல்லி அவனை ஆட வைக்கிறான். தென் லஞ்ச் பிரேக் விடுறாங்க. கிங் ஜேட ஏமாட்டி ஆம்லேட் ஆட்டைய போடுற மாய் அவனோட ஆம்லேட்டை ஜேடுக்கு தரான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேஸ் அங்க வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்ன்றவங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க, கேம் ஸ்டார்ட் ஆக போடுன்னு அனௌன்ஸ் பண்றான். அப்ப மாய் இதை நான் போய் டஸ்ட்பின்ல போட்டுறேன்னு சொல்லி ஜேட் கிட்ட 2 பாக்ஸை வாங்க, நானும் உன் கூட வரேன் தானே கஸ் சொல்லவும் 2 பேரும் அங்க 2 போறாங்க. இதை ஜேட் சோகமா பார்க்க யுவும் கிங்கும் இவனை பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை ப்ளூ டீம் வின் பண்றாங்க. பட் கீழே விழுந்ததுல டாம் கையில அடிபட்டு ப்ளீடிங் ஆகுது. சோ கஸ் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கூட்டிட்டு போறான். இது சின்ன அடிடா, நீ போய் கேமை கண்டினியூ பண்ணுன்னு டாங் சொல்ல இவனும் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றவங்க கிட்ட என் ஸ்வீட் ஆட்ட நல்லா பாட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இப்ப வேற வேற கேம்ஸ் எல்லாரும் ஜாலியா விளையாடி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிங் யூ கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜேடு அவங்கள கிராஸ் பண்ணி போறான். இந்த பக்கம் கஸ் மாய் ஃபேஸ்ல இருக்கிற பவுடரை தொடச்சு விட்டுட்டு இருக்க ஜேடோட பாட்டோட இவங்க கூப்பிடுறத கூட கண்டுக்காம அங்க 2 வேகமா போறான். சோ எதுக்கு இவன் நிக்காம போறான்னு திரும்பி பார்த்துட்டு 2 பேரும் ஜேட ஃபாலோ பண்ணி போறாங்க. இங்க ஜேட் சோகமா நின்னுட்டு இருக்கான். பட் கிங் அண்ட் யூ இங்க வந்ததும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க ஏதாச்சும் பிரச்சனையாடான்னு யூ இன்டைரக்டா கேட்க, உனக்கும் மாய்க்கும் என்னடா போயிட்டு இருக்கு, நீங்க டேட் பண்றீங்களா இல்லையான்னு கிங் டைரக்டா கேக்குறான். இல்லடான்னு சொல்லவும் எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுன்னு கிங் சொல்ல, லவ் பண்றது ஈஸி கிடையாது, கஷ்டமா தான் இருக்கும், சோ நீ பொறுமையா திங்க் பண்ணி உன் மனசு சொல்றத பண்ணுன்னு யூ சொல்றான். கட் பண்ணா இப்ப வின்னரை அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த வருஷம் ப்ளூ டீம் தான் வின் பண்றாங்க. சோ யூ அந்த ட்ராஃபிய வாங்குறான். எல்லாரும் ஜாலியா இருக்கிற நேரத்துல ஜேட் மாய் எங்க இருக்கான்னு தேடுறான். நீ மாய பாட்டியா தானே மாங்கால் கிட்ட கேட்க, அவனும் நான் பாக்கலன்னு சொல்றான். சோ ஜேட் அவனை தேடி இந்த ரூமுக்கு வரப்ப இவங்க இந்த ஆங்கிள் நிக்கிறத பாத்துட்டு ஜேடோட தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க 2 போக மாய் பின்னாடியே ஓடி போறான். தென் கஸ் வெளியே வந்துட்டு எங்களுக்குள்ள எதுவும் இல்லன்னு டாங் கிட்ட சொல்ல, நான் எதுவுமே கேட்கலையே, உன் குற்ற உணர்ச்சி உன்னை பேச வைக்கிட்டான்னு கேட்க, உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொல்லியும் டாங் அதை கேட்காம நானும் நீ சொல்றத நம்பணும் தான் நினைக்கிறேன், பட் உன்னோட செயல் வேற சொல்லுதேன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண இங்க ஜேட் சோகமா உட்காந்துட்டு இருக்க கிங்கும் யூவும் வந்து என்னாச்சுடா எங்க கிட்ட சொல்லுன்னு கேட்க, ஒன்னும் ஆகல, அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க, சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதும் மாய் அங்க ஓடி வந்து ஜேட் எங்கன்னு கேட்க, இதை வச்சே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யூ கண்டுபிடிச்சிட்டு மாய் கிட்ட, இப்போ நீ அவன் பின்னாடி போகாத, என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சோ நீ அப்புறமா அவன் கிட்ட போய் பேசுன்னு சொல்ல மாயும் ஓகேன்னு அங்க 2 சோகமா போறான். கட் பண்ணா இங்க ஜேட் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவனால தூங்கவே முடியல. மாயும் கஸும் இந்த ஆங்கிள் நின்னுட்டு இருக்கிறது தான் ஞாபகம் வருது. அதனால இவன் பெட்ல 2 கீழே விழுந்துடுறான். அங்க என்னடா சட்டம்னு அவன் அம்மா கேட்க, ஒன்னும் இல்லம்மா கீழே விழுந்துட்டேன்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாய் கால் பண்ணி விஜேட் நான் உன்கிட்ட பேசணும், இப்போ நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன்னு சொன்னதும் ஜேட் உடனே ஏஞ்சி விண்டோ வழியா மறைஞ்சு நின்னு பாக்குறான். 1 மினிட் வெயிட் பண்றான், நான் வரேன்னு சொல்லி கீழே வந்து கேட் ஓபன் பண்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நேற்று நடந்த விஷயத்துக்காக நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க, நான் எதுக்கு கோவப்பட போறேன், நேற்று அவசரமா வீட்டுக்கு வர வேண்டியது இருந்தது, அதனாலதான் என்னால உன்கிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிச்சு பார்த்தேன், நாம மென்டார் அண்ட் இன்டர்ன் ரிலேஷன்ஷிப்லயே இருக்கலாம்னு சொன்னதும் மாய் ஃபீல் பண்றான். அன்னைக்கு ஜேட் ஆபீஸ்க்கு தனியா தான் போறான். அப்ப இவன் கண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் மாய் மாதிரியே தெரியறாங்க. இப்படியே ஒரு வழியா ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறான். அவ கன் அவனை கூப்பிட்டு விஜய் தனியாவா வந்த மாய் எங்கன்னு கேட்க, அவன் இன்னைக்கு காலேஜ் போயிருக்கான், ஆஃப்டர்நூன் தான் வருவான்னு சொல்ல கட் பண்ண ஆஃப்டர்நூன் மாய் ஆபீஸ்க்கு வரான். வரப்ப ஜேடோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான். அட எல்லாரும் வாங்குறப்ப கஸ் மாய் கையை பிடிச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுதான்னு அவனை அங்க 2 கூட்டிட்டு போறான். அட பார்த்துட்டு ஜேட் சோகமாயிர கிங்கும் யூவும் அவனை நோட் பண்றாங்க. இங்கே பிரிண்டர் ரூம்ல டாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவங்க 2 பேரும் இங்க வந்துட்டு மாய் நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம் கரெக்ட் தானேன்னு கஸ் கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான். அப்ப கஸ் மாய் அங்கேயே நிக்க சொல்லிட்டு இவன் டாங் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். தென் மாய் அங்க 2 போனதுக்கு அப்புறமா என்ன ஏன் லவ் பண்றேன்னு கேட்க, லவ் பண்றதுக்கு காரணம்லாம் தேவையில்ல, எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கு அப்படி இருந்ததுன்னா சொல்லு, இல்லைனாலும் பரவாயில்ல
பரவாயில்லன்னு சொல்லிட்டு கஸ் அங்க ரெண்டு போக டாங் பின்னாடி ஓடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இங்க மாய் வந்து உட்காந்துட்டு விஜய் இந்த பேக் உனக்கு தானே சொல்ல ஜேடோட வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவனே எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறான். நான் தான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குன்னு நினைக்கிறான். அவ பேஸ் அங்க வந்து ஜேட் நீ ப்ராஜெக்ட மாட்டி சென்ட் பண்ணிருக்கன்னு சொல்ல இவனும் சாரி கேட்டுட்டு கரெக்டான ப்ராஜெக்ட சென்ட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு மேங்காலும் கல்னும் அங்க ரெண்டு கிளம்ப கஸும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நீ யோசிச்சு பாருன்னு டாங் கிட்ட சொல்லிட்டு போக இவனும் எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு கஸ் பின்னாடி போறான். அப்ப கிங் ஜேட் கிட்ட வந்து நான் கீழே போய் வெயிட் பண்றேன்னு யூ கிட்ட சொல்லிடுறான்னு சொல்ல அவன் இங்க தானே இருக்கான் நீயே சொல்லுன்னு ஜேட் சொல்றான். அப்ப யூ ஏண்டிச்சு வந்து ஜேட் அவனை அப்படியே போயிட சொல்லு நான் என் காண்டோக்கு போறேன்னு சொல்ல ஓ சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கிங் கேக்குறான். அதுக்கு இவனும் ஜேட் உனக்கு ஏதாச்சும் சட்டம் கேட்டுதான்னு சொன்னதும் கிங் கோச்சிட்டு அங்க ரெண்டு போறான். என்னடா ஆச்சுன்னு ஜேட் கேட்க நான் ஒன்னும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணல அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். நான் பூம் கிட்ட கேஷுவலா தான் பேசினேன் அதுக்கு போய் கோச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஜேட் மட்டும் தான் இங்க இருக்கான். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப மாய் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஜேட் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல இல்ல மாய் இதை நானே பாத்துக்கிறேன் நீ வேணா கார்ல போய் வெயிட் பண்றியான்னு கேட்க நம்ம சேர்ந்தே போலான்னு சொல்லிட்டு அழுதுறான். பட் ஜேட் ஒர்க்ல பிஸியா இருந்தனால அவன் அதை கவனிக்கல. கட் பண்ணா மாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோகமா உட்காந்துட்டு இருக்க அவனோட அம்மா அங்க வராங்க. தென் ரெண்டு பேரும் பேசுறப்ப உங்க ரிலேஷன்ஷிப் இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு கேட்க ஃபர்ஸ்ட் அவனும் என்ன லவ் பண்ணுவான்னு தான் நினைச்சேன் பட் அப்படி நடக்கல அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறமா மாய் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு இருக்க அவனோட அம்மா வந்து எத்தனை ரெடி பண்ணணும்னு சொல்லுடா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல இல்லம்மா நான் நிறைய ரெடி பண்ணுவேன் விஜய்க்கும் சேர்த்து கொண்டு போவேன் சோ நானே பாட்டுக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவன் சோஃபால படுத்துட்டு இருக்க அவனோட அம்மா அங்க வந்து இவன் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாங்க. உனக்கு ப்ராப்ளம் ஒர்க்லயா இல்ல ஜேட் கூடயான்னு கேட்க இவனும் நீங்க நினைச்சது நடக்கலன்னா அதை வித்துருவீங்களா இல்ல அகைன் ட்ரை பண்ணுவீங்களான்னு கேக்குறான். உன் இடத்துல நான் இருந்தா விட்டு கொடுக்காம அகைன் ட்ரை பண்ணுவேன்னு அட்வைஸ் கொடுக்க அதை கேட்டு மாய் உடனே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு ஜேடுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவன் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே இவன் ஜேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவனும் இங்க வரான். கார்ல ஏறினதும் மாய் சீட் பெல்ட் போட்டு விட ட்ரை பண்ண ஜேட் நானே போட்டுக்கிறேன்னு சொல்றான். தென் இவன் வர வழியிலேயே தூங்கிடுறான். எந்திரிச்சு பாக்குறப்ப இவங்க ஆபீஸ் முன்னாடி இருக்காங்க. ஏன்டா என்ன எழுப்புலன்னு கேட்க இன்னும் டைம் இருக்கு அடன் அவனை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லவும் அதை கேட்டு இனி இப்படி எல்லாம் பண்ணாடுன்னு சொல்றான். கட் பண்ணா வீக்கெண்ட்ல ஜேட் அவன் ஃபேவரட் கார்ட்டூனோட லிமிடெட் எடிஷன் ஃபோல்டரை வாங்குறதுக்கு வந்திருக்கான். அங்க ஆல்ரெடி அதை வாங்குற லைன் பெருசா இருக்கு. அந்த நேரத்துல மாய் கால் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இவனும் நான் உடனே வரேன்டான்னு சொல்லிட்டு ஃபோல்டரா மாயான்னு யோசிச்சு மாயை பாக்குறதுக்கு ஓடி போறான். தென் மண்டே ஆபீஸ்ல இருக்கிறப்ப அந்த ஃபோல்டர் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுடானே இவன் கிங் கிட்ட புலம்ப என்னடா சொல்ற நீண்டா ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டியேன்னு சொல்ல மாய்க்கு ஃபீவர் அதனால நான் அவனை பாட்டுக்க போயிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு மாய் உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டானு ஷாக்கிங்கா கேட்டுட்டு நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்க அதெல்லாம் கிடையாது நீ பைத்திய மாதிரி பேசாத நாங்க அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறோம்னு சொல்லிட்டு இருக்க மாய் அதை கேட்டுட்டு அவன் வாங்கிட்டு வந்த ஃபோல்டரை கீழே போட்டுடுறான். இதோட பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.